Okay, so yes, welcome to yet another trade breakdown video. And இந்த ட்ரேட் தான் வந்துட்டு எடுத்திருந்தேன். ஒரு என்க்யூல ஒரு குட்டி ஹை ப்ராபபிலிட்டி லாங்ஸ், குட்டி லாங்ஸ் சின்ன ஆர்ஆரா இருந்தா கூட இட் வாஸ் ரியலி ஹை ப்ராபபிலிட்டி ட்ரேட். அது நான் ஏன் எடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிரேக் டவுன் வந்துட்டு இப்போ பார்க்கலாம் வாங்க. லெட்ஸ் கெட் இன்டு த பிரேக் டவுன் அண்ட் இங்க இருக்கு. வாவ்! வாவ்! பியூட்டிஃபுல். நான் வந்து இங்க க்ளோஸ் பண்ணேன் அரவுண்ட் இங்க. கொஞ்சம் ஸ்லிப்பேஜ் விழுந்து அரவுண்ட் இங்க க்ளோஸ் ஆச்சு. பட் என்னோட டார்கெட் வந்து இதுதான். லிமிட் சுத்திருக்கணும். நான் தப்பு பட்டேன். ஐ வில் பி ஜர்னலிங் தட். 800 வர வேண்டிய இடத்துல 200 கம்மியா வந்துச்சு. பட் திஸ் வாஸ் மை டார்கெட் ஃபார் அரவுண்ட் 1.6 ஹார். எனக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்டாக்ட் கேப்ஸ் இருந்தா புடிக்காது. ஆ அதனால நான் ட்ரேட் பண்ணல. ஐ மீன் ஹோல்ட் பண்ணல. பட் ஸ்டில் இது ஹோல்ட் பண்ணியிருந்தா வாஸ் அ ப்ராப்பர் மார்க்கெட் மேக்கர் பை மாடல் டார்கெட்டிங் ஆல் தீஸ். ஓகே. பட் வித்தவுட் லுக்கிங் அட் கேப்ஸ் நவ் இந்த ட்ரேட் நான் ஏன் எடுத்தேன்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். ஓகே. ஸோ லெட்ஸ் கெட் இன் த வீடியோ. அண்ட் திஸ் இஸ் த டெய்லி டைம் ஃப்ரேம். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் யூடியூப் என்னோட. ஓகே. ஸோ இது இங்கே டெய்லி டைம் ஃப்ரேம். டெய்லி டைம் ஃப்ரேம்லேருந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஹேஸ் பீன் பியரிஷ் ஃபார் த பாஸ்ட் 2 டேஸ். நேற்று ஐ மீன் ஓப்பன் ஆனதுலேருந்து ஒரு குட்டி ஜூடாஸ். அது ஜூடாஸ் கிடைச்சதுலேருந்து பிரைஸ் ஹாஸ் பீன் டம்பிங் லோவர். இது நேற்று நல்ல ஒரு செல் ஃபார் அரவுண்ட் எத்தனை ஹேண்டில்? ஓகே 600 ஹேண்டில்ஸ் ஆல்மோஸ்ட். அண்ட் காலையில ஏசியன் செஷன் ஓப்பன் ஆனதுலேருந்து ஒரு நல்ல செல் ஆஃப் ஃபார் 300 ஹேண்டில்ஸ் ஆல்மோஸ்ட் ஃப்ரம் த ஹைஸ் ஆல்மோஸ்ட் 292. அண்ட் அதுக்கப்புறமா கொஞ்ச நேரத்திலேயே வந்து அவன் 100 ஹேண்டில் வந்துட்டு ஏற்றிட்டான். ஏஷியாவில் எக்ஸ்ட்ரீம் வாலட்டிலிட்டி. ஏன் அப்படின்னு கேட்டிங்க, என்க்யூ 2 நாள் கீழே விழுந்ததுக்கான ரீசன் என்னன்னா, அந்த மைக்கேல் புரி த ஷார்ட் ஃபால்ன்னு நினைக்கிறேன் அந்த படம் பேரு. அந்த படம் பார்த்துருக்கீங்களான்னு தெரில. இந்த பிக் ஷாட்டோ ஏதோ ஒரு படம். மைக்கேல் பெரி வந்து இந்த 2008 ஹவுசிங் மார்க்கெட் அந்த கிராஷ்ல வந்துட்டு நல்லா காசு சம்பாரிச்சிருப்பான். அவன் வந்துட்டு இப்போ டெக் ஸ்டாக்ஸ் மேல இப்போ நெகட்டிவா இருக்கான். ஆ பிளான்டர் மேல வந்துட்டு பெரிய பெட் பண்ணியிருக்கான் சேல்ஸ்க்காண்டி. அது ஒரு ரீசன் கீழ விழுந்ததுக்காண்டி. இந்த ஆப்டிமிசம் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா எரோட் ஆக ஸ்டார்ட் பண்ணுது. ஓகே. பிரைஸ் ஒரே மாதிரி ஒரே ஆ ஐ மீன் ஒரே டைரக்ஷன்ல கீழ விழுந்துகிட்டே இருக்காது இல்லையா? ஒரே மாதிரி கீழ போய்க்கிட்டே இருக்காது. சில அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வந்துட்டு கண்டிப்பா இருக்கும். திஸ் இஸ் ஹவ் அன் ஆர்கானிக் செல் ஆஃப் லுக்ஸ் லைக். ஒரு எக்ஸ்பான்ஷன், ஒரு ரீட்ரேஸ்மென்ட், ஒரு எக்ஸ்பான்ஷன், ஒரு ரீட்ரேஸ்மென்ட். திஸ் இஸ் ஹவ் இட் லுக்ஸ் லைக். ஆ இது நம்ம எலிமெண்ட்ஸ் டூ த ட்ரேட் செட்டப் வீடியோல வந்துட்டு இந்த மாதிரி பார்த்துருப்போம். லைக் ஒரு நல்ல எக்ஸ்பான்ஷன் இருந்துச்சுன்னா, உடனே ஒரு இமிடியேட் ரீட்ரேஸ்மென்ட்டோ இல்ல கன்சாலிடேஷனோ வந்துட்டு நடக்கலாம்னு சொல்லிட்டு. ஸோ நான் ரீட்ரேஸ்மென்ட்ட தான் இங்க கேப்சர் பண்ண ட்ரை பண்ணேன். ஓகே. ஸோ இத நம்ம 2 விதத்துல பார்க்கலாம். இந்த இது வந்து டிஸ்கவுண்ட்க்கு வந்திருக்கிறது. ஒண்ணு ஃப்ரம் தீஸ் ஹைஸ், ஐ மீன் ஃப்ரம் அந்த லோஸ் டூ தீஸ் ஹைஸ். பிரீமியம் டிஸ்கவுண்ட்ல எக்ஸாக்ட்டா பிரைஸ் வந்து ஈக்விலிபிரியமா டேப் பண்ணியிருக்கு. ஈக்விலிபிரியம் டேப் பண்ண இடத்துல என்ன இருந்துச்சு? ஐ கேன் சீ திஸ் பிரேக்கர். தாட்ஸ் அ பிரேக்கர். தாட்ஸ் அன் ஆர்டர் பிளாக். ரொம்ப தூரம் போய் பார்த்தோம்னா, பிகாஸ் தட் இனிஷியல் கேண்டில் லெட் டூ ஆல் தி செல் ஆஃப். அதுக்கப்புறம் பிரைஸ் வந்துட்டு இட் இஸ் பீன் கோயிங் ஹையர். அண்ட் இது ஒரு ப்ரொபல்ஷன் பிளாக்னு வச்சுக்கலாம். ஸோ பிரைஸ் இந்த ப்ரொபல்ஷன் பிளாக்குக்கு வந்துச்சு. ஸோ ஈக்விலிபிரியம்ல நான் அகைன் இந்த ஃபாஸ்ட் ராலிய ஒரு பிரீமியம் டிஸ்கவுண்ட் எடுக்கலாம். இத எடுக்கலாம். இல்ல இத எடுக்கலாம். எத வேணாலும் எடுத்துக்கலாம் நானு. பிரைஸ் இப்போதைக்கு சிம்பிளா டிஸ்கவுண்ட்க்கு வந்துருச்சு. அண்ட் தென் ரீட்ரேஸ்மென்ட் ஆகுறதுக்கான பொட்டன்ஷியல் ஆ பிரைஸ் பூல்ஸ ஐ மீன் பிரைஸ் லெவல்ஸ பிரைஸ் வந்து டேப் பண்ணுச்சு. இந்த செட் ஆஃப் டவுன் க்ளோஸ் கேண்டில்ஸ் ஆர் ஈவன் இந்த செட் ஆஃப் டவுன் க்ளோஸ் கேண்டில்ஸ் 2யுமே பிரைஸ் வந்து டேப் பண்ணியிருக்கு. டேப் பண்ணக்கப்புறம் ஒரு சின்ன ரீட்ரேஸ்மென்ட் வந்து பிரைஸ்ல எதிர்பார்க்கலாம். தப்பே கிடையாது. ஆல்சோ இந்த வால்யூம் இம்பேலன்ஸ டேப் பண்ணியிருக்கா? எக்ஸாக்ட்டா டேப் பண்ணியிருக்குன்னு நெனைக்கிறேன். எக்ஸாக்ட்டா டேப் பண்ணியிருக்கு. ஆர் ஈவன் நீங்க இந்த செட் ஆஃப் ஹைஸ கூட ஒரு பொட்டன்ஷியல் ரிவர்சல் ஏரியாஸா, டார்கெட் ஏரியாஸா ஆட் பண்ணலாம். சிம்பிள் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் தான். ஸோ பிரைஸ் டிஸ்கவுண்ட் ஏரியாவுக்கு வந்துச்சு. வேர் ஐ வாஸ் ஐ டிட்ன்ட் எக்ஸ்பெக்ட் பட் இட் டர்ன்ட் அவுட் டூ பி எ குட் எக்ஸ்பான்ஷன். ஸோ அத வந்துட்டு நான் அத ரீட்ரேஸ்மென்ட்டா கன்சிடர் பண்ணி நான் அந்த லாங்ஸ் வந்து எடுத்திருந்தேன். 6 ஹவர்ஸ் போய் பார்த்தோண்டால், 6 ஹவர்ஸ்ல பிரைஸ் என்ன பண்ணுச்சு? இது ஆ நேத்து நல்ல பிரைஸ் கீழ வந்து அகைன் ஒரு நல்ல க்ளோஷர் இருந்துச்சு. இது 6 ஹவர்ஸோடது. கீழ வந்து டிஸ்கவுண்ட்ல வந்துருச்சு. இந்த லோவஸ்ட் டிக் தான் நம்ம வந்துட்டு இதா கன்சிடர் பண்ணிக்கிருவோம்.
இது 18த் கேண்டில் ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் ஆன உடனே ஒரு நல்ல செல் ஆஃப். இந்த செல் ஆஃப்ல ஒரு குட்டி 5 ஹேண்டில் மூவ் வந்து நான் ஈஎஸ்ல புடிச்சிருந்தேன். என்னோட பொட்டன்ஷியல் வெரி குட் ட்ரேட நான் அந்த இடத்துல வந்து ஆ அது பேர் என்ன சொல்ல? தப்பு பண்ணி அந்த ட்ரேட வந்துட்டு விட்டுட்டேன். மிக்கு ஒரு நல்ல வார்த்தை சொல்லுவான் இங்கிலீஷ்ல. ஃபம்பிள் பண்ணிட்டேன் அந்த நல்ல ட்ரேட. போச்சு. பரவால்ல போய்க்கிரட்டும். அதுக்கு அடுத்து வந்துட்டு பார்த்தோம்னா, இந்த ட்ரேட விட்டுறலாம். நான் இத பத்தி பேசல. பட் இப்போ நான் எடுத்த லாங்ஸ் ஏன் லாங்ஸ் எடுத்திருக்கலாம்? பொட்டன்ஷியல் ஆ ஒரே நிமிஷம். ஐ அம் கெட்டிங் அ கால். ஓகே. சாரி கைஸ். ஓகே. ஸோ நான் ட்ரேட் பண்ணது இந்த பர்ட்டிகுலர் 6 ஹவர் கேன்ல. உங்க எல்லாத்துக்குமே தெரியும் 6 ஹவர் கேண்டில் பிளேஸ் ஆர் மை ஃபேவரைட். அண்ட் ஸ்டில் இட் இஸ் அ ரேஞ்ச். பட் ஒரு முக்கியமான ஹாட் ஸ்பாட்டுக்குள்ள பிரைஸ் வந்தனால ஐ வாஸ் எக்ஸ்பெக்டிங் அ ரீட்ரேஸ்மென்ட். அண்ட் எனக்கு இப்போ நான் ட்ரேட் பண்ண போறேன்னா, எனக்கு இப்போ ரீசென்ட்டா ஒரு 6 ஹவர் லோஸ் எடுத்து அந்த மாரி ப்ளே வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த விதத்தில இது என்னோட லண்டன் ஹைஸ் அண்ட் லோஸ். எக்ஸ்டெண்டட் லண்டன் செஷன். ஸோ 6 ஹவர் டைம் ஃப்ரேம்ஸ் ஆர் எக்ஸ்டெண்டட் ஆ கில் ஜோன்ஸ்ன்னு வச்சுக்கோங்க. ஸோ இது என்னோட எக்ஸ்டெண்டட் லண்டன் செஷன். லண்டன் செஷனோட லோஸ பிரைஸ் ஸ்வீப் பண்ணிருச்சு. 4 ஹவர்ல போனோம்னா, ரிலேட்டிவ் ஈக்குவல் லோஸ். இது எல்லாமே ரிலேட்டிவ் ஈக்குவல் லோஸ். ப்ரீவியஸ் 4 ஹவர் கில் ஜோனோட லோஸையும் பிரைஸ் வந்துட்டு ஸ்வீப் பண்ணியிருக்கு. லண்டன் எக்ஸ்டெண்டட் செஷனுக்குள்ள தான் அந்த கில் ஜோனும் வரும். ஸ்டில் அந்த லோஸ ஸ்வீப் பண்ணிட்டு ஐ அம் எக்ஸ்பெக்டிங் தீஸ் ஹைஸ் ஃபார் நவ். இப்போ 1 ஹவர்ல போய் பார்த்தோம்னா, 1 ஹவர்ல இன்னும் பியூட்டிஃபுல்லா நெறைய விஷயம் நடந்திருக்கு. அதையும் பார்த்துடலாம். ஸோ இப்போ நமக்கு ஒரு நல்ல எக்ஸ்பான்ஷன் வந்து கிடைச்சிருச்சு. ஆ ஒரு எக்ஸ்பான்ஷன் ஐ மீன் ஒரு புது ஆ லெக்க வந்துட்டு பிரைஸ் கன்ஃபார்ம் பண்ணிருச்சு. நான் மேல போறேன்னு சொல்ட்டு. கீழ ஒரு முக்கியமான டெய்லி லெவல்ஸ்ல வந்துட்டு இத எப்படி பார்க்கலாம்னா, பிரைஸ் டெய்லி லெவல்ஸ இல்லன்னா வீக்லி லெவல்ஸ் போயிரலாம். வீக்லி கிளீனா இருக்கும்னு நெனைக்கிறேன். ஓகே. வீக்லி அவ்ளோ கிளீன் இல்ல. பட் ஸ்டில் பிரைஸ் டெய்லிய டேப் பண்ணியிருக்கு. நான் போன லைவ் ஸ்ட்ரீம்ஸ்ல வந்துட்டு சொல்லியிருந்தேன். பிரைஸ் வந்துட்டு வீக்லி டைம் ஃப்ரேமுக்கு கீ லெவலுக்கு வந்துச்சுன்னா, அடுத்து டெய்லி டைம் ஃப்ரேமோட கீ லெவலுக்குள்ள போகும். டெய்லி டைம் ஃப்ரேமோட கீ லெவலுக்குள்ள வந்துட்டுனா, அடுத்து H4 போகும். இல்ல H6ஆவும் பார்த்துக்கலாம். நான் இங்க வந்துட்டு H6ஆ பார்த்துக்கிறேன். ஸோ H4ல போச்சுன்னா H1, H1ல போச்சுன்னா M15, M15 போட்டுனா M5 அண்ட் வைஸ் வெர்சா. இது வந்து நான் ப்ரீவியஸ் ட்ரேட் பிரேக் டவுன்ஸ்ல வந்து சொல்லியிருந்தேன். சரி அடுத்த 4 ஹவர் எங்கடா இருக்கு? அப்படின்னு கேட்டீங்கன்னா, எனக்கு தெரிஞ்ச ஃபர்ஸ்ட் 4 ஹவர் லிக்விடிட்டி பூல் இதுதான். ஸோ தாட்ஸ் மை ஃபைனல் ட்ரா. பட் அவ்வளோ தூரம் பிரைஸ் போணும்னு அவசியம் இல்ல. நான் ட்ரேட ப்ராஃபிட் பண்றதுக்கு. இப்போ என்னோட ட்ரா ஸ்டில் தேர். இங்கே ஒரு நல்ல எக்ஸ்பான்ஷனும் கிடைச்சிருக்கு. இப்போ இதுக்கு நான் பிரீமியம் டிஸ்கவுண்ட் வந்துட்டு அப்ளை பண்றேன். பிகாஸ் ஒரு ஹெல்தி எக்ஸ்பான்ஷன்ஸ்க்கு ஒரு ஹெல்தி ரீட்ரேஸ்மென்ட்ஸ் தேவ. இது என்னோட ரீசென்ட்டா நடந்த எக்ஸ்பான்ஷன். ஃப்ரம் லோஸ் டூ தோஸ் ஹைஸ். தாட்ஸ் மை ரீசென்ட் எக்ஸ்பான்ஷன் லெக். ரைட்டா? இங்க அழகா 1 ஹவரோட லோஸ ஸ்வீப் பண்ணியிருக்கு. அண்ட் ஆல்சோ இந்த ஆர்டர் பிளாக்கையும் டேப் பண்ணியிருக்கு. கேண்டில்ஸ வந்துட்டு ரேஞ்சஸ பார்க்க ஆரம்பிங்க. புது உலகம் வந்துட்டு அன்லாக் ஆகும். இது ஸ்டில் கிரெடிட்ஸ் டூ ரோமியோ அண்ட் சேது. சேது தான் வந்து எனக்கு இவ்ளோ ரேஞ்சஸ் பத்தி சொல்லி தருது. நான் பெருசா வீடியோஸ் பார்த்தது கிடையாது. ரோமியோட வீடியோஸ. சேது தான் எனக்கு எல்லாமே வந்துட்டு சொல்லி தந்திருக்கான். அண்ட் எஸ் தாட்ஸ் யுவர் 1 ஹவர் ஆர்டர் பிளாக். 1 ஹவர் ஆர்டர் பிளாக்ல இருந்துட்டு டைரக்ட்டா 15 மினிட், 5 மினிட் நீங்க எது வேணாலும் போலாம். பட் அகைன் 15 மினிட்ல ஒரு பியூட்டிஃபுல் ட்ரேட் வந்துட்டு இருந்துச்சு. நம்மளோட எல் மாடல் யூஸ் பண்ணி. நீங்க 15 மினிட் பார்த்திருந்தீங்கன்னா, தாட்ஸ் யுவர் க்ளோஸ் ஆயிருச்சு. டெல்லிங் தட் நான் ஹையர் பிரைஸஸ் வந்துட்டு எக்ஸ்பெக்ட் பண்ண போறேன். இங்கேருந்து நான் ஹையர் பிரைஸஸ் போறேன் அப்படின்னு சொல்லி. சேஞ்ச் த ஸ்டேட் ஆஃப் டெலிவரி கிடையாது. எதுவுமே கிடையாது. திஸ் இஸ் பியூர் எல் மாடல். எனக்கு ப்ரீவியஸ் கேண்டில் ஹைஸ்க்கு மேல நெக்ஸ்ட் கேண்டில் க்ளோஸ் ஆச்சு. கன்சிக்யூட்டிவ் கேண்டில்ஸ் வந்துட்டு க்ளோஸ் ஆச்சுன்னா, ஐ வில் எக்ஸ்பெக்ட் ஹையர் பிரைஸஸ் சிம்பிள். இங்க 15 மினிட் க்ளோஸ் ஆயிடுச்சு. 15 மினிட்டே நீங்க பேஸ் பண்ணி எடுத்திருந்தீங்கன்னா, ஸோ யுவர் என்ட்ரி வில் பி ஆன் தி 6:30 கேண்டில். ஸ்டாப் லாஸ் இங்க. டிபி வுட் பி வாட்டெவர் யூ வாண்ட். எய்தர் 2 ஹவர் குடுத்துருச்சு. 2 ஹவர் குடுத்துருச்சு. 2 ஹவர் குடுக்கணும்னு அவசியமே இல்ல. ஹை ப்ராபபிலிட்டி 1 ஹவர் இது. தாராளமா போதும். ஸ்டில் நான் இந்த ஹைஸ் வந்துட்டு எக்ஸ்பெக்ட் பண்றேன். போவானா இல்லையான்னு சொல்லிட்டு ஐ ஹேவ் நோ ஐடியா. பட் ஸ்டில் 2 ஹவர் வந்துட்டு குடுத்துருச்சு. நல்ல எக்ஸ்பான்ஷன் குடுத்துருச்சு. இதுவுமே தேவ கிடையாது. இவ்ளோ பெரிய லெக் கூட தேவ கிடையாது. லோவர் டைம் ஃப்ரேம்ல வந்து பார்த்தீங்கன்னா, அகெயின் அதே பிரீமியம் டிஸ்கவுண்ட் கத தான். வேற எதுவுமே கிடையாது. ஹைஸ், பிரீமியம், டிஸ்கவுண்ட் எக்ஸாக்ட்டா டிஸ்கவுண்ட்ல இருக்கிற ஆர்டர் பிளாக். இங்க ஆர்டர் பிளாக். ஓகே. இங்க ஆர்டர் பிளாக் ஃபார்ம் ஆயிருச்சு. நான் அப்படியே 3 மினிட் பக்கம் வரேன்.
பிகாஸ் 3 மினிட் இஸ் த டைம் ஃப்ரேம் விச் ஐ லவ் எக்ஸிக்யூட்டிங் இன் என்கியூ அட்லீஸ்ட். என்கியூன்னு இல்ல. பட் ஸ்டில் என்கியூக்கு 3 மினிட் டைம் ஃப்ரேம் இஸ் அப்சல்யூட்லி தி பெஸ்ட். ஓகே. அழகா நான் இங்க எல்லாம் நல்ல ட்ரேட்ஸ் எல்லாத்தையும் மிஸ் பண்ணிட்டேன். இங்கேயே நல்ல ட்ரேட்ஸ வந்து மிஸ் பண்ணிட்டேன். கீழயே எடுத்திருந்திருக்கலாம். டிஸ்கவுண்ட்ல பிரைஸ் வந்தோனே, ஆர்டர் ப்ளாக்ல வந்தோனே மிஸ் பண்ணிட்டேன். பட் அது என்னோட மாடல் கூட கிடையாது. எஸ்எம்டி நான் பார்க்கல. இப்போதைக்கு நான் எஸ்எம்டி பார்க்கல. நான் ட்ரேட்குள்ள இருந்ததுக்கப்புறமேல் தான் எஸ்எம்டி போய் பார்த்தேன். பட் ஸ்டில் இப்போ நம்ம வந்துட்டு எது எஸ்எம்டி எதுவும் இருந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். பெருசா என் கண்ணுக்கு தெரியல எஸ்எம்டி. இங்க மல்டிபிள் இன்வர்ஷன்ஸ் எஃப்இஜிஸும் இருக்கு. ஸோ பிரைஸ் டிஸ்கவுண்ட்குள்ள வந்துச்சு, இன்வர்ஷன்குள்ள வந்துச்சு, 5 மினிட் ஆர்டர் பிளாக்குள்ள வந்துச்சு. பிரைஸ் திரும்பிருச்சு. திரும்பினக்கு அப்புறமேலு தேர் வி ஹேவ் ஆர் எல் மாடல். அகெயின் ஹியர் வி ஹேவ் ஆர் எல் மாடல். இந்த பர்ட்டிகுலர் ப்ரீவியஸ் கேண்டிலோட ஹைஸ்க்கு மேல நெக்ஸ்ட் கேண்டில் க்ளோஸ் வச்சிருக்கு. 639th கேண்டில். ஸோ ஒன்ஸ் த கேண்டில் க்ளோஸ்ட் இஸ் வேர் ஐ என்டர்ட். வேர் ஐ என்டர்ட் லிட்டில் பிட் அரவுண்ட் 6350 if I'm not wrong. 6350. Yes, that's my entry. Stop loss is here exactly. We had this FEG as well. பிரைஸ் ரொம்ப நேரம் கன்சாலிடேட் ஆயிட்டு இருந்துச்சு. ரொம்ப நேரம் கன்சாலிடேட் ஆயிட்டு இருந்துச்சு. என்னோட டார்கெட் வாஸ் ஜஸ்ட் 1 ஹவர். என்னோட டார்கெட் வாஸ் ஜஸ்ட் 1 ஹவர். எனக்கு இது மேல போவான்னு தெரியும். பட் எனக்கு தேவைப்பட்டது 1 ஹவர். ஆனால் கொஞ்சம் அதுக்கு மேல போயிட்டு ஐ மீன் இங்க என்னோட ஸ்டாப் லாஸ வந்து நான் ஐ மீன் என்னோட டார்கெட்ட வச்சேன். ஏன்னா இதுக்கு ஜஸ்ட் இங்க வி ஹேவ் ஆர் என்வாகோட லோ. அண்ட் தட்ஸ் மை எக்ஸிக்யூஷன். இங்க ட்ரேடவேட் கனெக்ட் ஆயிருக்கு வேணும் நான் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. தட்ஸ் அ ட்ரேடவேட் எக்ஸிக்யூஷன். நான் ட்ரேடவேட் ஐ மீன் ட்ரேடவேட்ல தான் எக்ஸிக்யூட் பண்ணேன். இங்க உங்களுக்கு காமிக்கிறதுக்காண்டி ஒரு ஃபோட்டோ எடுக்கிறதுக்காண்டி ட்விட்டர்ல போடுறதுக்கு ஐ ஜஸ்ட் லாக்ட் இன்டு மை ட்ரேடிங் வியூ அண்ட் ஷேர்ட் எக்ஸிக்யூஷன்ஸ் இங்க. தட்ஸ் அ பெர்ஃபெக்ட் செட்டப். நான் அகைன் பிரமிட் பண்ணலாம்னு நெனச்சேன். ரொம்ப நாள் ஆச்சு பிரமிட் பண்ணி. பிரமிட் பண்ணலாம்னு நெனச்சேன். பிரைஸ் கீழ வந்துச்சு. அகைன் தட்ஸ் யுவர் எல் மாடல் அகைன். புது எல் மாடல். இத நீங்க பிரமிட் பண்றதுக்கு யூஸ் பண்ணலாம். தாராளமா. ஸோ இங்க பிரமிட் பண்ணி என்னோட என்ட்ரி இங்க, என்னோட ஸ்டாப் லாஸ் இங்க, என்னோட டிபி வுட் ஹேவ் பீன் இங்க. மேசிவ் 1.3 ஆர் கிட்ட. தட்ஸ் அ குட் ஹை ப்ராபபிலிட்டி. அகைன் ஹை ப்ராபபிலிட்டி. பே அவுட் போடணும்னா பெரிய ஆர்ஆர் புடிக்கணும்லாம் பிளான் பண்றது வந்துட்டு வேஸ்ட்டு. இப்போ ஒரு எல் மாடல் ஃபார்ம் ஆயிருக்கு. இது மேல போவானா இல்லையான்னு சொல்லிட்டு தெரியல. ஐ விஷ் இட் கோஸ் ஹையர் டார்கெட்டிங் ஆல் தீஸ் லிக்விடிட்டி பூல்ஸ். பட் எஸ் கைஸ் தட்ஸ் த ட்ரேட். எல் மாடல் இஸ் அப்சல்யூட்லி தி பெஸ்ட் என்ட்ரி மாடல். எனக்கு எனக்கு உண்மையிலேயே ரொம்ப கன்சிஸ்டன்சி குடுத்த மாடல் வந்துட்டு இந்த மாடல் தான். எக்ஸிக்யூஷன்ஸ் பார்த்தாச்சு. ஸோ திஸ் இஸ் த ரீசன் பிஹைண்ட் மை ட்ரேட். அண்ட் அகெயின் அத கன்ஃபார்ம் பண்ற விதமா மல்டிபிள் ஃபேக்டர்ஸ் வந்து இருந்துச்சு. இங்க ஸ்டாண்டர்ட் டிவியேஷன்ஸ் அப்ளை பண்ணோம்னா இட் வாஸ் எக்ஸாக்ட்லி அரவுண்ட் 1.2 to 2.5 ஸ்டாண்டர்ட் டிவியேஷன்ல ரிவர்சல். ட்ரூ டே ஓப்பன் அதான் மத்த இது எல்லாத்தையும் இப்போ இங்க வந்து தான் நம்ம வந்து கம்பேர் பண்றோம். இவ்வளோலாம் என்ட்ரில பார்த்தா வந்து ட்ரேடே பண்ண முடியாது உண்மையிலேயே. தட் இஸ் ட்ரூ டே ஓப்பன். தட்ஸ் த ட்ரூ டே ஓப்பன். ஸோ ட்ரூ டே ஓப்பன் கீழ பிரைஸ் வந்துச்சு. அரவுண்ட் 2 டே ஓப்பன். பிரைஸ் கன்சாலிடேட் ஆச்சு. அரவுண்ட் 2 டே ஓப்பன் வாஸ் மை என்ட்ரி. அரவுண்ட் 2 டே ஓப்பன். 2 டே ஓப்பனுக்கு மேல க்ளோஸ் வச்சோனே என்ட்ரி. இந்த பர்ட்டிகுலர் candle which broke the previous candle's high and closed above that was my SL. that candle's low was my SL. again இன்னொரு எல் மாடல். நான் எல் மாடல் ட்ரையல் பண்ணேன். நான் இதை யூஸ் பண்ணல என்ட்ரிக்காண்டி. நான் இங்கே ஒரு எல் மாடல் ஃபார்ம் ஆச்சுல்ல, இந்த எல் மாடல், இதுவும் எல் மாடல், இதுவும் எல் மாடல். இந்த எல் மாடல் ஃபார்ம் ஆனப்ப நான் ட்ரையல் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கிட்டேன். ஒரு ட்ரையலிங் மெட்டீரியலா இங்கே வச்சுட்டேன். என்னோட ரிஸ்க் வந்துட்டு ஆல்மோஸ்ட் ஹாஃப் ஆயிருச்சு. ஃப்ரம் தீஸ் லோஸ் டு தீஸ் லோஸ் இட் வாஸ் ஆல்மோஸ்ட் ஹாஃப். அண்ட் அகைன் ஒரு கேண்டில் வந்துட்டு நல்லா மேலே போயிட்டு என்னோட டிபி வந்துட்டு அடிச்சிருச்சு. அகைன் இதுவும் மேலே போகும். என்னோட டார்கெட் வந்துட்டு தி சைஸ். தட்ஸ் மை ட்ரா ஃபார் நவ். அண்ட் யா தட்ஸ் இட் கைஸ். ஸோ குட்டி ஒரு சின்ன பிரேக் டவுன் வீடியோ. நான் தப்பு பண்ணதெல்லாம் நிறையா இருக்குது. ஸ்டில் ஐ வில் பி கோயிங் ஐ மீன் டூயிங் மை ஜேர்னல் ஃபார் தட். ப்ராக்ரெஷன் தான் வந்துட்டு எல்லாமே. ஸோ ப்ராசஸ் ப்ராக்ரெஷன் அதுதான் எல்லாமே. யா that's a good entry I guess. எஸ்எம்டி எதுவும் இருந்துச்சா? எஸ்எம்டி ஒரு குட்டி எஸ்எம்டி இருக்கு. ஐ கெஸ் that's the trade. மேலே போயிருவோம்னு நினைக்கிறேன். ஸ்வேதா is pushing higher guys.
இந்த மாதிரி நீங்க அத பிரமிட்ஸ் பண்றதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இல்ல மல்டிபிள் லெக்ல ஒரே ஒரு லெக் கேப்சர் பண்ணதுக்கு யூஸ் பண்ணிக்கிட்டாலும் சரிதான். யாஹ் கைஸ் தட்ஸ் இட் அண்ட் டிஸ்கார்ட்ல ஜாயின் பண்ணணும்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. ஐ வில் பி போஸ்டிங் மை எக்ஸிகியூஷன்ஸ் அண்ட் ஆல் இயர். ஸோ ஃபர்தர் அப்டேட்ஸ் ரிகார்டிங் ஆர் ப்ராஃபர்ம் அப்டேட்ஸ் ஏதாச்சும் கோட்ஸ் வச்சு எதுவும் ஆஃபர்ஸ் இருந்துச்சுன்னா, அதையும் வந்து நாங்க வரிசையா அப்டேட் பண்ணிட்டுருக்கோம். இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு நெனச்சீங்க, கனெக்ட் பண்ணிக்கணும்னு நெனச்சீங்கன்னா வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ எஸ் கைஸ் அன்டில் நெக்ஸ்ட் டைம் ஸ்டே சேஃப். பை பை.